அட்டா அட்டா இங்க பாருங்க 60-50 வயசு கேட்டு காட்டேறீங்க என்ன மாதிரி கண்டமேனி கடிக்கிறானுங்க பாருங்களேன். ஒரு 40 வயசு தக்க ஒரு பெண்மணிய அக்கா நீங்க என்ன பண்ணுங்க உடனடியா வந்து எங்க ஸ்டாலின் அண்ணன் கிட்ட போங்க. தளபதி விஜய் அண்ணன் கிடையாது, ஸ்டாலின் அண்ணன். அதாவது ஓட்டு போறதுக்கு நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு உருட்டுனாரு. என்னன்னா இந்த அண்ணன் கிட்ட நீங்க என்ன பிரச்சனை அந்த அண்ணன் கிட்ட வந்து நீங்க அந்த கோரிக்கை வைங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டா போங்க. அண்ணா அண்ணா எந்த குறுக்கு சந்தில இருந்தாலும் அண்ணா சூப்பர் ஸ்டார் ஸ்டாலின், அதாவது சூப்பர்மேன் மாதிரி பறந்து வந்து பந்தாடுவார், பறக்குட்டு பந்தாடுவார். உங்களை அடிச்ச ஒவ்வொருத்தரையும் அநியாயத்தை கண்டு பொங்கி எழுவாரு. அடிச்சது யாருன்னு கேட்டா உங்க கட்சிக்காரங்க தானே குண்டி அடிங்க அங்கேயே பிடிச்சவன. யாரா? எங்க அண்ணனை தான் சொல்றேன் நானு. கொஞ்சம் கூட கூச்சம் வெக்கமான சூடு சொரணம் இருந்திருந்தா, அதாவது மே 4ஆம் தேதிக்குள்ளேயே நீங்க இந்த அட்டுவழி பண்றீங்களே, எங்கடா தோத்துருவோமோ அப்படின்னு வாக்குச்சாவடியில் போய் பெட்டி தூக்கின்னு ஓடுறீங்க. 1 மணிக்கு போய் கள்ள ஓட்டு போட்டு கொல்லப்புறமா ஓடுறீங்க. என்னதானே உங்க கதை ஒன்றும் புரியல எனக்கு. ஐயோ விட்டா செத்துருவானுங்க பொழுது 10 தூக்கு மாத்திரை போட்டுங்க எங்கன்னா அப்படியே குப்பரை அடிச்சு தூங்குறாங்கனால அதையும் பண்ண மாட்டானுங்க. என்னத்தான் இவனுங்க. நான் என்ன சொல்றேன் கேளுங்க. எங்க அக்கா நீங்க இந்த மாதிரி போய் அண்ணன் கிட்ட போய் நீங்க சொல்லுங்க. அண்ணன் என்ன கேட்பாருன்னா பதிலுக்கு, அம்மா நீங்க என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்பாரு. அதாவது இந்த திராவிட திருட்டு பசங்களுக்கு நான் ஓட்டு போட முடியாதுன்னு சொன்னேன் சார், இது தப்பா சார்னு கேளுங்க. குறுன்னு பாப்பாரு. தம்பிங்க வாங்க, நீ யார் இவர் அடிச்சது? தம்பி தான். ஏன்னா அவருக்கு 70 வயசு ஆகுதுல்ல, 50 வயசு ஆகுங்களா தம்பி தானே, இங்க வாங்க. அதாவது இவங்களை உள்ள கூட்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா 4 போடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவரு அதே தானே. எப்படி அவரோட யுத்தி அண்ணனே, அப்புறம் அண்ணன் அப்பாவா மாதிரி, அப்பா தாத்தாவா மாதிரி, அப்புறம் என்ன பண்ண தடியை தூக்கி அடி அடிப்பாரு உங்களை. அதாவது ஒன்னே நல்லா தெரிஞ்சுங்க, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இவனுக்கு இவ்வளவு அட்டுழியம் பண்றானுங்கன்னா, ஆட்சி வந்துட்டா இவனுடைய அட்டுழியத்தை மட்டும் பாருங்க. நாங்க எந்த அதிகாரத்திலையும் எந்த பவர்லையும் இல்லாதப்போ புது கட்சி ஒன்று ஆரம்பிச்சு என்ன அவதூறு பரப்புனாலும் அவுத்து விட்டுன்னு அடின்னு அடிச்சான். நாங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் நோக்கம்னா தெரியுமா, சிஎம். 2வது 20 சீட்டு வாங்கினா கூட 20 அடி பழத்துல உங்களை புதைக்கத்தான் எங்க வேலையை. அதாவது இவங்க அப்படியே ஓஞ்சிருவானுங்க அப்படின்னு நினைக்காதீங்க. 20 சீட்டு போதுண்டி, அதுக்கப்புறம் தாண்டி கம்பு மூடாமலை எடுத்து வச்சுங்க. ஒரே ஓட விட்ட ஒரே அடிதான் அவதூறா பரப்புறீங்க. அவதூறு உங்களுக்கு இருக்குடி. மே 4ஆம் தேதி எந்த மாதிரி நீங்க பாலை போட்டாலும் அந்த பாலுக்கு அடி கன்ஃபார்ம். சரியா? நீ அவர் சிஎம் ஆனாலும் உங்களுக்கு அடிதான், அவர் சிஎம் ஆவனாலும் உங்களுக்கு அடிதாண்டி வாங்கடி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. ஆனா பாவத்தை ரிசல்ட்டுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ள இந்த டெட்புல் டக்லஸ் என்னடா இப்படி ஓவரி வச்சுக்கிறான். ஐயோ. அதாவது சென்னை மாநகரத்துல நம்ம கலைஞர் தாத்தா என்ன பண்ணிருக்காரு, கணினி பாட புத்தகத்தை தந்து அப்ப வந்து வளர்ச்சியை வந்து மேல் நோக்கி உயர்த்திருக்காரு. அதனால அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு கம்பு சுத்தத்துக்கு இங்க வந்து நைஸ் என்ன பண்றாருன்னா, ஐடி ஊழியர்கள்லாம் வந்து நீங்க சாப்பிட போட்டு தட்டுல சாப்பிடும் போது நீங்க வெக்கப்படணும், கேவலப்படணும். ஏன்னா எல்லாமே திராவிடம் தந்தது. ஆனா அதே திராவிடம் நாங்க என்ன திரும்ப போய் பண்ணுவோம், நைட்டோட நைட்டா 1 மணிக்கு போய் உயிர் பயத்துல நான், அதாவது மே 4ஆம் தேதி வந்து குனிய வச்சு குண்டி அடி வாங்க முடியாதுன்றதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டா போய் கள்ள ஓட்டு போட்டு கொல்லப்புறமா வந்து ஓடிடுவோம். சரியா? அதாவது நீங்க பேசலாமா, இதை கேட்கறதுக்கு துப்பு கிடையாது நம்ம கவுண்டர் பண்ணி செந்திலுக்கு. ஆனா இங்க வந்து என்ன கதை விட்டுக்கிறான் பாரு, ஒப்பரி வச்சுக்கிறான் பாரு. ஏதாவது டிபேட்டுக்கு போனா அங்க எவனா வந்து என்ன பண்ணா, தாவேகாரன் எங்கன்னா போட்டு மொத்துனா குனிய வச்சு குமுறுனா என்ன வந்து தாவேக, அதாவது அவன் கருத்தை எடுத்து வச்சான் அந்த இடத்துல, என்ன தாவேகாரன் கண்டமணி அடிச்சு போட்டான். அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 50 ரவுடிகளை கூட்டு சேகர் பாபு கால் பண்ணி அங்க ஒப்பாரி வச்சு கிடக்குது. இங்க வந்தானா டிவி காரன் ஏன் ஓட்டு போடுறான்? ஏடா ஓட்டு வந்து அவனோட உரிமைடா. அவன் ஐடி ஊழியரா இருக்கட்டும், கார்பரேட் கம்பெனியா இருக்கட்டும், எந்த ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில எந்த ஊழியரா இருக்கட்டும், அது அவனுடைய உரிமைடா. அதை விட்டுட்டு என்னென்ன கதை தழுக்க உருட்டான் பாரு பயத்துல. மே 4ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உயிரோட இருறான்னா கேட்க மாட்டானுங்க போல. அதுக்குள்ள விச ஊசி போட்டு இவனுங்களே செத்துருவானுங்க போல. என்ன இது கதை? இரு, மே 4ஆம் தேதி வரைக்கும் இரு. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டா போய் புலம்பாக்கம் மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா போனா எனக்கு வந்து முன்னறிவிப்பா முன்பதிவா கொடுங்க. ஆனா மே 4ஆம் தேதி கரெக்டா 1 மணி அளவில் எனக்கு மெண்டல் ஊசி அந்த மாதிரி எதுவும் போடாதீங்க, மரண ஊசி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி முன்பதிவு வாங்கி புக் பண்ணிக்க. அதை விட்டுட்டு இங்கேயே ஒப்பாரி வச்சுக்கிறேன். ஐயா அழுறாம்பர்.